श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमोक्तिमदीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் பஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் குரத்தாழ்வான் சரண் கூடியபின் வழியைக் கடத்தும் இராமானுஜன் புகழ்பாடியல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. சுவாமி குரத்தாழ்வான் அருளி செய்துள்ள இந்த பஞ்சஸ்தவ அனுபவத்திலே இன்றைய தினம் அதிமானுஷஸ்தவத்தை பற்றி அனுபவிக்க இருக்கிறோம். முதலில் பரத்வத்தை சொல்லும் விதமாக ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை அருளி செய்திருந்தார். இப்பொழுது அதிமானுஷஸ்தவத்திலே விபவாவதாரங்களை பற்றி சொல்லவிருக்கிறார். அதற்கு முன்னர் பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சா இப்படியாக எம்பெருமான் 5 நிலைகளிலே எழுந்தருளியிருக்கிறார். அவைகள் குறித்து நாம் அறிய வேண்டும். பரத்வம் என்பது ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் நிலை. நித்தியராலும் முக்தராலும் மட்டுமே சேவிக்கும்படியாக எழுந்தருளியிருக்கும் நிலை. ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே சொன்னார் போலே அங்கே சனகாதி முனிவர்களுக்கும் உள்ளே அனுமதி இல்லை. நித்தியர்களும் முக்தர்களும் மட்டுமே அனுபவிக்கிறார்கள். பிரம்மா, சிவன், இந்திரன், வருணன், அக்னி முதலான தேவர்களும் இந்த இடத்திற்கு அனுமதி இல்லை. அடுத்த இடம் வியூகம் என்று சொல்லப்படுகிற திருப்பார்கடலிலே எழுந்தருளியிருக்கும் நிலை. திருப்பார்கடலிலே க்ஷீராப்தி சாயியா எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். அந்த இடத்திலே பிரம்மன், சிவன், இந்திரன், அக்னி முதலான தேவர்களுக்கு அனுமதி உண்டு. அவர்கள் அங்கே வந்து எம்பெருமானை திருவடி தொழ முடியும். அந்த இடத்திலே இருக்கும் எம்பெருமான் பிரணதார்த்திஹரனாக அடியவர் துன்பங்களை கெடுக்கும் விதமாக தாம் அந்த இடத்திலே எழுந்தருளியிருக்கிறார். அதாவது ஒரு சில காலங்களிலே தேவர்களுக்கும், வேறு சில காலங்களிலே பிரம்மனுக்கும், வேறு சில காலங்களிலே சிவனுக்கும் அசுரர்களாலே தொந்தரவுகள் ஏற்படுவதுண்டு. அப்படி தொந்தரவுகள் ஏற்படும் வேளையில் அவர்கள் பெருமாளை இந்த வியூக சமயத்திலே எழுந்தருளியிருக்கும் திருப்பார்கடலிலே சயனித்திருக்கும் இந்த திருப்பார்கடல் நாதனான க்ஷீராப்தி சாயினிடத்திலே வந்து பிரார்த்திக்க அவர்களுடைய வினைகளை, துன்பங்களை நீக்குபவனாக இந்த இடத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். அப்படி அவன் அந்த க்ஷீராப்தியிலிருந்து இறங்கி வருகிறானே, அவதாரங்களாக எடுக்கிறானே, அவைகளுக்கு விபவங்கள் என்று பெயர். அதாவது ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இவர்களை அழித்து ரிஷிமுனிவர்களையும் பிரகல்லாதனையும் பூமாதேவியையும் காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் எடுத்த அவதாரங்கள் வராக அவதாரமும் நரசிம்ம அவதாரமும். இதிலே அவதாரம் எடுத்தவன் வியூகத்திலே இருக்கும் திருப்பார்கடல் சாய். அவதாரமாக வந்தவர்கள் வராகனும் நரசிம்மனும். வராகனும் நரசிம்மனும் விபவாவதாரங்கள். திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருப்பவன் வியூகத்திலே இருக்கும் நிலை. அடுத்தது அந்தர்யாமி. சகல ஜீவர்களுக்குள்ளேயும் தான் அணுமாத்திரமாக இருந்து எப்படி சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருந்து நியமிக்கிறதோ, தரிக்கிறதோ, அதை போல ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா எழுந்தருளி இருந்து இந்த ஜீவனை இயக்குகிறார். இந்த நிலை அந்தர்யாமித்துவம். இப்படியாக சகல சேத்தன அச்சேதன வஸ்துக்களிடத்திலேயும் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். 5வது நிலை அர்ச்சாவதாரம். 108 திவ்யதேசங்கள் தோறும்
திருக்கோயில்கள் தோறும், திருமாளிகைகள் தோறும், மேலும் உண்டான பல திவ்ய தேசங்களிலும் கிரகங்களிலே உள்ள ஆராதனை எம்பெருமானாகவும் சிற்பரூபத்திலேயும் சித்திர ரூபத்திலேயும் எழுந்தருளியிருக்கும் நிலை அர்ச்சாவதாரம். இந்த 5 நிலைகளிலே பரத்வத்தை ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே ஆழ்வான் அனுபவித்து விட்டார். அடுத்த நிலையான வியூகத்தை மானசீகமாக பாவித்து அவரிடத்திலே பிரார்த்தனை செய்து விபவாவதாரங்கள் விஷயமாக இந்த ஸ்தோத்திரங்களை துவங்குகிறார். இதிலே மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் உண்டு. இந்த அதிமானுஷ ஸ்தவத்திலே 2வது ஸ்லோகம் தொடங்கி ஒரு சில ஸ்லோகங்களுக்கு பெரிய பெருமாளுடைய திருவடிவாரத்தை பற்றி அவரிடத்திலே பிரார்த்திப்பதாக கூறத்தாழ்வான் அமைத்திருக்கிறார். இந்த இடத்திலே திருப்பார்கடலிலே தோன்றியவரான இந்த எம்பெருமானும் வியூகமூர்த்திக்கு சாமியமான ஒருவன். பூலோக வைகுண்டம் என்று ஸ்ரீரங்கத்தை சொல்லுகிறோம். அதனாலே பரத்வமும் இங்கே உண்டு. அதை போலவே திருப்பார்கடலிலே இவர் தோன்றியதாலே வாசுதேவன் என்கிற திருநாமத்தை உடையதாலே இவர் வியூகமூர்த்தியாகவும் இவரை கொள்வதுண்டு. எப்படி திருமலையிலே கோவிந்த நாமத்திற்கு ஏற்றமோ அதை போல திருவரங்கத்திலே வாசுதேவ திருநாமத்திற்கு ஏற்றம் அதிகம். பெருமாள் தான் தோன்றுவதற்கு முன்னர் பிரம்மாவினிடத்திலே துவாதசாட்சரம் என்று சொல்லப்படும் வாசுதேவ மந்திரத்தை உபதேசித்து, இதை தியானம் செய்தால் தான் வருவேன், என்னுடைய நிஜஸ்வரூபத்தை நீ சேவிக்கலாம் என்று அருளுகிறார். அதை போலவே வாசுதேவ மந்திரமான அந்த துவாதசாட்சரத்தை பிரம்மா ஜபிக்க எம்பெருமான் திருப்பார்கடலிலே தோன்றுகிறார். இப்படியாக இருக்கும் வியூகமூர்த்திக்கு ஒத்திருக்கும் இந்த ஸ்ரீரங்கநாதனை சில ஸ்லோகங்களாலே மங்களாசாசனம் செய்து விபவாவதாரங்களுக்குள்ளே இந்த இடத்திலே நுழைகிறார் ஆழ்வான். அதிலே சில ஸ்லோகங்களை இன்றைய தினம் அனுபவிப்போம். முதல் ஸ்லோகத்திலே ஆழ்வான் விபவாவதாரங்களுடைய மேன்மைகளை சொல்லி அப்படிப்பட்ட விபவாவதாரத்தை மங்களாசாசனம் செய்கிறேன். இந்த ஸ்லோகங்களிலே தொடர்ந்து வரும் ஸ்லோகங்களிலே மங்களாசாசனம் செய்வதாய் சொல்கிறார். அதிமானுஷ ஷீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்று முடியும் அந்த ஸ்லோகம். அதாவது திவ்யமான ஸ்வபாவமாகட்டும், சேஷ்டிதங்களாகட்டும், ஆக்கிருதி ஆகட்டும், அது திவ்யமான இந்த திவ்யமங்கள விக்கிரகம், எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் அந்த திவ்யமங்கள விக்கிரகம், அதனுடைய மேன்மைகள் என்ன, இப்படி எதிலேயும் வேறொருவரோடு ஒப்பு சொல்லப்படியாதபடி இருக்கிற இந்த எம்பெருமானுடைய விபவாவதாரங்கள், இந்த அவதாரங்களை நமஸ்கரித்து புகழ்ந்து இந்த ஸ்லோகங்களை சொல்லுகிறேன் என்று அருளி செய்கிறார் நம்முடைய முதல் ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக திருவரங்கத்தம்மானை திருப்படி தொழும் பொருட்டு, மங்களாசாசனம் செய்யும் பொருட்டு சுவாமி நம்மாழ்வாரோடே தொடர்பு படுத்தி எம்பெருமானுடைய திருவடி அழகை வர்ணிக்கிறார். ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடியினுடைய விஷயமாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் பராங்குஷ முனீந்திர மனோநிவாசாத் தஜ்ஜானுராக ரசமஞ்சன மஞ்சசாபிய அத்யாபி அனாரத ததுத்திதாரக யோகம் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ முன்னயாமக. அதாவது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே உறைந்திருக்கின்றன எம்பெருமானுடைய திருவடிகள். அப்படி உறைந்திருக்கும் வேளையில் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே அனுராகமாகிற தீர்த்தத்திலே அந்த திருவடிகளானவை நனைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சம்பந்தமாகப்பட்டது மாறாமலே இருக்கிறது. ஆழ்வாருடைய காதலும் எம்பெருமானுடைய திருவடியும் ஒரு உள்ளத்திலே இருக்கிறபடியால் அப்படி அடைந்து அந்த காதலாலேயே, அந்த அனுராகத்தாலேயே எம்பெருமானுடைய திருவடிகள் என்றும் சிவந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட எம்பெருமானான ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை நம்முடைய சிரசிலே தரிக்கிறோம், என்னுடைய தலைகளிலே தரிக்கிறேன் என்று அனுபவமாக அருளியிருக்கிறார். இந்த இடத்திலே எப்படி ஆழ்வார் ஒன் சங்கதை வாழ் ஆழியான் ஒருவனடியேன் உள்ளான் என்றும், திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் உருக்கடுத்து என்னுள்ளே உருக்கடுத்துள்ளே உரையும் பிரான் என்று சொல்கிறாரே, அதை போல எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே உறைந்திருக்கிறார்.
அப்படி உறைந்திருப்பதாலே அவருடைய திருவடிகள் ஆழ்வாருடைய அனுராகத்திலே நனைந்து நனைந்து சிவந்து இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த சிவந்த திருவடிகள் தம்முடைய சிரசை அலங்கரிக்கட்டும், சிரசிலே தாம் தரிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் 3வது ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 4வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் திருவடியிலே உள்ள சின்னங்களை சொல்லி சங்கம், சக்கரம், வஜ்ரம், துவஜம், மாவட்டி, அமிர்த கலசம், குடை, தாமரைப்பூ இப்படியாக இருக்கிற அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை ஆசிரயிக்கிறோம் என்று பிரார்த்தித்து 5வது ஸ்லோகத்திலே ஸ்ரீரங்கராஜ சரணோ பிரணுமோ யயோஹோ கலுயேகஸ்திரிவிக்ரம விதௌ வசுதாம சேஷாம் வியக்ரம்ஸ்த சாச்சலகுலாமபி விப்ரகீர்ண ஸ்தூலவலக்க சிகதாமிவ நிர்ணதோச்சம் என்று. அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளானவை மூலகங்களையும் அளந்தது. திருவிக்ரமாவதாரத்திலே நாம் அறிந்த சரித்திரமே. ஒரு சிறு பிள்ளையாய், ஒரு சிறு குரலனாக, வாமனனாக வந்து மாவலினிடத்திலே 3 அடி நிலம் கேட்கிறான். அவன் நிலத்தை கொடுத்த பின்னர் எம்பெருமான் ஒரு அடியாலே இந்த பூலோகத்தை அளந்து, மற்றொரு அடியாலே சத்தியலோகம் வரை அளந்து 3வது அடியை எங்கே வைக்க என்று கேட்கிறான். அப்படி கேட்கும் வேளையிலே இந்த பூ உலகத்திலே இருக்கும் சகல பதார்த்தங்களின் பேரிலும் தன்னுடைய திருவடியை வைக்கிறான். அப்படி இருக்கும் வேளையிலே மலைகள் உள்ளனவே, அவைகள் உயரமாக இருக்கின்றனவே. அப்படி இருக்கும் வேளையிலே சகலர் பேரிலும் எப்படி எம்பெருமானுடைய திருவடிகள் படும் என்ற கேள்வியை எழுப்பி, அந்த கேள்விக்கு சமாதானமாக எப்படி பருக்கைகள் ஒட்டி கொண்டிருக்குமோ, ஒருவர் நடந்து செல்கிறார், அவருடைய கால்களிலே எப்படி பருக்கைகள் ஒட்டி கொண்டிருக்குமோ அதை போல அந்த மலைகள் சாதாரண பருக்கைகளைப் போல அவருடைய திருவடிக்கு ஒத்து இருந்தன, திருவடியின் அருகிலே இருந்தன என்று. சிலம்பினடை சிறுவரல் போல் பெரியமேறு திருக்குடம்பில் கணகணப்ப என்று ஸ்ரீ வராகாவதார விஷயமாக திருமங்கையாழ்வார் அருளி செய்தாரே. பெரிய மேருவானது அவனுடைய திருவடியிலே இருக்கும் அந்த தண்டையிலே இருக்கும் ஒரு மணியாக மாறிற்று. வராக பெருமாளுடைய தண்டையிலே இருக்கும் ஒரு மணியாக அந்த பெரிய மேரு இருந்தது. அவ்வளவு பெரிய திருமேனியை எம்பெருமான் இந்த திருவிக்ரமாவதாரத்திலே எடுத்துக்கொண்டு வசிஷ்டர் தொடங்கி சண்டாளன் வரை சகலருடைய சிரசிலேயும் படும்படியாக தன்னுடைய திருவடிகளை வைத்து அழுத்துகிறான். உவந்த உள்ளத்தனாய் உலகமலன் அண்டமுற நிவந்த நீன்முடியன் என்று எப்படி அரங்கத்தம்மானை திருப்பானாழ்வார் கொண்டாடுகிறாரோ அந்த ரீதியிலே கூரத்தாழ்வான் எம்பெருமானை கொண்டாடி அவனுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் செய்கிறார். மேலே இந்த ஸ்ரீரங்கநாதன் ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் ஆகிய இந்த 6 குணங்களை கொண்டவனாகவும் வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த ஆகிய 4 ரூபங்களை உடையவனாகவும் இருந்து பக்தஜனங்களை அனுகிரகிக்கிறான் என்பதை சொல்லுகிறார். அதற்கு பின்னர் அவன் வேதங்களாலே அகிலஹேய பிரத்யநீகனாக இருக்கும் தன்மையை சொல்லுகிறார். அதாவது எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுபட்டவனாக, அதற்கு எதிர்த்தட்டாக இருப்பவனாக வேதங்களிலேயும் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த விஷயங்களையும் கொண்டு இப்படி சொல்லுகிறார். இப்படி இருக்கும் எம்பெருமானார் அவன் வெறுக்கத்தக்க சப்தாதி விஷயங்கள், அதாவது நம்முடைய காதுகள், அப்படிப்பட்ட இந்திரியங்களுக்கு அடைய முடியாதவராக அவர் இருக்கிறார். அவரை காண்பதும் சுலபமல்ல, அவருடைய சொற்களை கேட்பதும் சுலபமல்ல. இப்படியாக நம்முடைய இந்திரியங்களுக்கு கீழான இந்திரியங்களுக்கு எட்டாதவராக அவர் இருக்கிறார். சரி, இப்படி இருக்கிறாரே, அவரை எப்படி ஒரு விஷயமாக நாம் அறிவது, எப்படி நாம் அவரை அடைவது என்று கேட்டு அந்த கேள்விக்கு பதிலாக அவன் அவதாரங்கள் எடுத்த விதத்தை அருளுகிறார். ஏவம் ஸ்திதே ததுபசம்ஸ்ரயனாப்யுபாயோ மானேன கேனசித லப்ஸ்யத நோபலப்தம் நோச்சேதமர்த்தியமனுஜாதிஷு யோனிஷுத்வம் இச்சாவிஹார விதினா சமவாத ரிஷ்யா என்று.
அதாவது எம்பெருமானே, நீ இப்படியாக தேவ மனுஷ யோனிகளிலே பிறந்து திருவவதரித்த அருளி இப்படி ஒரு ஸ்தானத்திலிருந்து, அதாவது அதீந்திரியனாக இந்திரியங்களுக்கு எட்டாதவனாக இருக்கும் ஸ்தானத்திலிருந்து இப்படி தேவ மனுஷ யோனிகளிலே பிறந்து திருவவிதரித்தருளாவிடில், இப்படி நீர் அவதரிக்காவிடில் உம்மை ஆசிரியிப்பதற்கு உபாயம் ஒரு பிரமாணத்தாலும் அறியப்பெறுவதில்லை. ஒரு பிரமாணத்தாலும் எங்கும் கிடைக்காமல் போயிருக்கும். உம்மை ஆசிரியிக்க முடியாது போயிருக்கும். இப்படியாக நீர் அவதாரம் எடுத்ததாலேயே உம்மை ஆசிரியிக்க முடிகிறது என்று அருளுகிறார். அப்படி எழுந்தருளின எம்பெருமானுடைய சீலகுணத்தை கொண்டாடும் விதமாக அடுத்த ஸ்லோகத்தை அருளுகிறார். ஷீலக்க ஏஷ தவஹந்த தயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்ட மத்தியே க்ஷோதீயசோபி ஹி ஜனஸ்ய கிருதே கிருதீத்வம் அத்ராவதீரிய நனுலோச்சன கோச்சரோபுகு என்று. அதாவது எம்பெருமான் கட்கிலியாக இருக்கிறான். கட்கிலி உன்னை காணுமார் அருளாய் என்று ஆழ்வார் திருவரங்கத்தமானி சொல்கிறாரே, அப்படி இந்திரியங்களாலே அடைய முடியாதவனாக எட்டாதவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவன் அவதாரங்களை எடுப்பதாலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று மோகித்து எடும்படும்படியாக இருக்கிறான். இப்படி அவன் அவதாரங்களை எடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்னால் அவனுடைய சீலகுணமாகப்பட்டது. அந்த சீலகுணமும் எப்படி இருக்கிறது? மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே என்று. ஆசரு சீலன் என்று சொல்கிறார். குற்றங்கள் இல்லாத சீலகுணத்தை உடையவன் என்று ஆழ்வார் சொல்கிறார். சீலகுணத்திலே குற்றம் இருக்க முடியுமா? 2 குற்றங்கள் இருக்க முடியும். ஒரு குற்றம், தாழ்ந்தவனிடத்தில் தான் மேன்மையானவன் சென்று பழகும்போது மேன்மையானவன் தான் மேன்மையானவன் இவன் தாழ்ந்தவன் என்று நினைவில்லாது பழக வேண்டும். அப்படி பழகினால் முதல் தோஷம் கழியும். 2வது தோஷம், தாழ்ந்தவன் தான் தாழ்ந்தவன் இவன் மேன்மை பெற்றவன் என்ற நினைவில்லாது இவனோடு சகஜமாக பழக வேண்டும். அப்படி பழகினால்தான் 2வது தோஷமும் கழியும். அது எப்படி? முதலிலே இருக்கும் குணம் புரிகிறது. அதாவது தான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று நினைவில்லாது பழகுவதல் சீலகுணம், அது புரிகிறது. 2வதாக சொல்லப்படுவது எப்படி பொருந்தும்? அது கிருஷ்ணாவதாரத்திலே பொருத்தி காட்டினான் கண்ணன். அதாவது தான் பரமாத்மா என்பதை காட்டிக்கொள்ளாது அவர்களிடத்திலே சிறுபிள்ளையாக பழகுகிறான். அவர்களும் இவனை சிறுபிள்ளையாகவே கொண்டு மஞ்சளை வாங்குவதற்கும் இவனுடைய திருமேனியிலே உரசி பார்த்து வாங்குவார்களாம். அப்படி அல்ப விஷயங்களுக்கு கூட கண்ணனை கூட்டு உபயோகப்படுத்தும் விதமாக அவர்களிடத்திலே தாங்கள் தாழ்ந்தவர்கள் இவன் மேன்மையானவன் என்று நினைவு ஏற்படாதவாறு சீலகுணத்தோடே இவன் பழகியிருக்கிறான். அப்படிப்பட்ட சீலகுணத்தை காட்டும் விதமாக இந்த அவதாரங்களை இந்த எம்பெருமான் எடுத்திருக்கிறான். அந்த சீலகுணங்களாலே இந்த எம்பெருமான் இந்த அவதாரங்களை எடுத்ததனாலே இவன் கண்களுக்கு இலக்காக ஆகின்றான் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட சௌசீல்ய குணத்திற்கு பல்லாண்டு பாடி அதனுடைய ஆச்சரியத்தை கொண்டாடுகிறார். மேலே திரிவிக்ரமாவதாரத்திலே பரத்வத்தை காட்டும் இடமான எம்பெருமான் திரிவிக்ரமனாக திருவடிகளை சத்தியலோகம் அளவும் நீட்டும் போது அங்கே பிரமன் தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தாலே எம்பெருமானுடைய திருவடிகளை அபிஷேகம் செய்கிறான், திருமஞ்சனம் செய்கிறான். அப்படிப்பட்ட தீர்த்தமானது கீழே விழுந்து ஸ்ரீபாத தீர்த்தமாக கங்கையாக நீலகண்டனுடைய தலைகளிலே விழுகிறது. இதை குறைகொண்ட நான்முகன் குண்டிகநீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு என்று. அதாவது நான்முகனுடைய கையிலே இருக்கும் கமண்டலத்திலிருந்து கிளம்பிய தீர்த்தம் இந்த சிவனுடைய தலையிலே வந்து விழும் விதமாக அண்டத்தான், அதாவது இந்த ஸ்ரீமன் நாராயணனான திருவிக்கிரமனுடைய திருவடிகளை கழுவினான், பிரமன் கழுவினான். அப்படிப்பட்ட ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றவன் சிவன். அவன் இந்த பிரம்மாவுக்கும் சிரசு 5 தனக்கும் சிரசு 5 இருக்கிறது என்றதை பொருத்த மாட்டாது பிரம்மாவனுடைய சிரசை கிள்ளிவிடுகிறான், ஒரு சிரசை கிள்ளிவிடுகிறான். அதனாலே அந்த பிரம்ம கபாலம் அவனுடைய கைகளிலேயே ஒட்டி கொள்ளுகிறது. அப்படி ஒட்டி கொண்ட கபாலத்தை அவன் நீக்கும் விதமாக அதன் பொருட்டு பிரார்த்திப்பதற்காக இந்த பெருமாளிடத்திலே பிரார்த்திக்க அதை பெருமாள் நீக்கி கொடுக்கிறார்.
துண்டவென் பிறையன் துயர் தீர்த்தவன் என்று ஆழ்வார் சொல்லுகிறாரே, திருப்பானாழ்வார் சொல்லுகிறாரே, அப்படியாக அவனுடைய கைகளிலே இருக்கும் கபாலத்தை அக்ஷயம் என்று சொல்லி பிக்ஷையை பூர்த்தி செய்து அந்த கபாலத்தை விழச் செய்கிறார். இப்படி செய்தவன் இந்த எம்பெருமான். இப்படி எல்லா விதங்களிலேயும் சிவனுக்கு மேலான தெய்வமாக இருக்கும் இவன் தான் லீலாரசமாக ஒரு விவகாரத்தை செய்கிறான். அதாவது ருக்மணி தேவியார் புத்திரபாகியம் வேண்டும் என்று பிரார்த்திக்க அதை சிவனிடத்திலே சென்று வரமாக இவன் கேட்கிறானே, இந்த அனுபவத்தை சொல்லுகிறது 11வது ஸ்லோகம். எனக்கு சேஷபூதனாக இருப்பவனை சேஷியாக்கி நமஸ்காராதிகளை செய்கிறான் இந்த எம்பெருமான். அப்படி செய்வது இவனுடைய அளவிலா விளையாட்டு. என்புறும் இவ்விளையாட்டுடையான் இவன் என்று சொல்லும்படியாக லீலாபரனாக இதை செய்து காட்டுகிறான் என்று சொல்லுகிறார். மேலே 12வது ஸ்லோகத்திலே இந்த மாயையிலே ஈடுபடாதவர்கள், மாயையாலே சிக்கிக்கொள்ளாதவர்கள் யாருமுளரோ, இப்படி பெருமாள் பல கிருபைகள் செய்து பலவிதத்திலே இந்த சிவனுக்கு ஒத்தாசைகள் செய்து அவனை பல இடர்களிலே இருந்து காப்பாற்றி இருந்தாலும் அவனே இந்த மாயையில் சிக்கி எம்பெருமானை எதிர்க்க துணிந்தானே என்று காட்டுகிறார். அவதாரத்திலே எம்பெருமான் பெரியதொரு உருவம் கொண்டு இரணியனை வதம் செய்து அதிகோபிஷ்டராக அவனுடைய சேனைகளையும் துவம்சம் செய்தவராக இருக்க, அந்த வேளையிலே தேவர்கள் சென்று சிவனிடத்திலே இவருடைய கோபத்தை தணிக்கும் விதமாக வேண்டும் என்று பிரார்த்திக்க 2 தலைகளையும் சிறகுகளையும் மிகுந்த நகங்களை உள்ள 8 கால்களையும் பல கைகளையும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மிருக விசேஷமான சரபத்தை உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தோட இந்த நரசிம்மனிடத்திலே போரிட சிவன் வருகிறான். அப்படி வந்த சிவனை எம்பெருமான் விட்டில் பூச்சி வந்து விளக்கிலே விழுமா போல பிடித்து பீத்து பல தூண்களாக்கி சிதறச் செய்து தான் இன்னும் கோபிஷ்டனாக ஆகிறான். இவ்வேளையிலே பிரகல்லாதன் அவரை திருவடி தொழுது அவருடைய கோபத்தை குறைத்து கொடுக்கிறான். இப்படி கோபத்தை குறைத்து கொடுத்ததாலே அவர் சாந்தமாகிறார். இந்த பிரகல்லாதனைப் போலவே இந்த சிவனும் அவரை திருவடி தொழுது சாந்தமாக்கி இருக்கலாம். ஆனால் அந்த மாயையிலே சிக்கி கொண்டதாலே அவன் இப்படி கண்ணாபின்னாவென்று கிழித்து எறியப்பட்டான். இந்த வைபவத்தை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கூறும் வேளையிலே கேழ்கிளறு மங்கவேள் குண்ண அழல் சரபத்தை பிளந்த சிங்கவேள் குண்ணத்தினார் என்று மங்களாசாசனம் செய்கிறார். சரபத்தை பிளந்த சிங்கவேள் குண்ணத்து எம்பெருமான் என்று சொல்லுகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே திரிபுர தகனத்தை செய்ய எம்பெருமான் அந்தர்யாமியாக இருந்து சிவனுக்கு செய்த உதவியை சொல்லி காட்டுகிறார். அப்படி இருந்த போதிலும் அவன் இந்த தக்ஷனுடைய யாகத்தை அழித்த வேளையிலே எம்பெருமான் அவனை ஜெயிக்க விட்டானே, அந்த வைபவத்தையும் சொல்லுகிறார். மேலே 14வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய இந்த அகடித கடனா சாமர்த்தியத்தை அனுபவிக்கும் விதமாக ஒரு ஸ்லோகத்தை அருளுகிறார். முக்த சிசு வடதலே ஷயிதோ அதிதன்வா தன்வா ஜகந்தி விபுஷே சவிகாசமேவ ஐஷீமிமாம் து தவ சக்தி மதர்க்கிதவ்யாம் அவ்யாஜதஃப் பிரதயசே கிமிஹாவதீர்ணஹா என்று. இந்த இடத்திலே எப்படி திருப்பானாழ்வார் அருளி செய்தாரோ, ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத் தரவின்னையான் என்று, அப்படியாக இந்த அண்டங்கள் அனைத்தையும், அதாவது முன்னரே சொன்னார் போலே நாம் இருப்பது பூலோகம். இந்த பூலோகம் பரகோடி யோஜன விஸ்தீர்ணத்தை உடையது. அதற்கு மேலே 6 லோகம், கீழே 7 லோகம், இவைகள் சேர்ந்தது ஒரு அண்டம். இப்படியாக பல அண்டங்களையும் சிருஷ்டிக்கப்பட வேண்டிய பிரம்மா சிவன் முதலானவர்களையும் தன்னுடைய திருவயிற்றினுள்ளே அடக்குகிறான், விழுங்கி விடுகிறான். அப்படியாக அடக்கும் அந்த சிறு பிள்ளை, அந்த குழந்தையானவன் ஒரு ஆலமரத்தின் இலை மேலே சயனித்திருக்கிறான். அப்படி அவனுடைய திருவயிற்றிலே இருக்கும் விஷயங்கள் தான் மிகவும் நெருக்கமாக ஒன்றை ஒன்று இடித்து கொண்டு எழுந்தருள் இருக்கின்றனவோ என்று பார்த்தால், பெரிய பேழைக்குள்ளே சிறிய முத்தை போட்டார் போலே மிகவும் சௌகரியமாக அவனுடைய வயிற்றினுள்ளே இருக்கின்றன. இப்படியாக எதிரெதிராக இருக்கும் விஷயங்களை தான் அவதாரம் எடுக்கும் வேளையிலே காட்டுகிறான். யசோதைக்கு தன்னுடைய வாயை திறந்து அதிலே சகல லோகங்களையும் அண்டங்களையும் காட்டி அருளுகிறான். இப்படியாக இருக்கும் எம்பெருமானுடைய இந்த வைபவத்தை அருளி செய்கிறார்.
இப்படி இருக்கும் இந்த எம்பெருமான் பரஞ்சோதியாகவும் பிரம்மருத்ரர்களுக்கு நடுவே ஒருவனாகவும் துவாதச ஆதித்யர்களின் திரளில் ஒருவனாகவும் அதிதிக்கு பிள்ளையாக பிறந்த உபேந்திரனாகவும் இக்ஷ்வாகு குலத்திலே அவதரித்த ஸ்ரீராமனாகவும் கொண்டாடுவதில் இந்த அதிசயங்கள் ஆச்சரியம் என்று அருளிச் செய்து மேலே ராமாவதார விஷயங்களை அனுபவிக்கிறார். அந்த விஷயத்தை நாமும் அனுபவிப்போம். அதற்கு முன்னர் திருவிக்கிரமாவதார விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை அருளுகிறார். அதாவது, இந்த எம்பெருமானே, நீர் இந்த சகல ஜகத்தையும் சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லீராக இருக்கிறீர். இப்படி அனைத்துக்கும் கர்த்தாவாக இருக்கும் நீர் இப்படி பிக்ஷை கேட்கலாமா? வேறு வழியே இல்லையா உமக்கு? இவனிடத்திலே அந்த இடங்களை பெற, மாவலியினிடத்திலே அந்த இடங்களை பெற என்று இது எப்படி நீர் செய்து காட்டுகிறீர்? தேவரீருடைய விக்கிரமங்களினால் எங்கனம் மேன்மை பெற்றதாகும் என்று அருளுகிறார். அடுத்த ஸ்லோகம். பிருச்சாமி கிஞ்சன கில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகோ மனுஜத்வ மௌக்த்யாத் சீதா வியோக விவசோ நச்ச தத்கதிஜ்ஞः பிராதாஸ்ததா பிரகதிம் ஹி கதம் ககாய என்று. அதாவது, நீர் ஸ்ரீராமாவதாரத்தை எடுத்திருக்கிறீர். ஆத்மனாம் மானுஷம் மன்யே என்று சொல்லும்படியாக ஒரு மோகத்தாலே மாரீச்சனை மாயமான் என்று நினைத்து பிராட்டியாருடைய பிரிவை ஏற்படுத்தி கொண்டீர். இப்படி இருக்கும் நீர் ஒரு மோகத்திலே ஈடுபட்டவராக அந்த மாயனுடைய போக்கை அறியாதவராக இருக்கும் நீர் ஜட்டாயுவுக்கு எப்படி பரமதம் அளித்தீர்? ககராஜன் என்று சொல்லப்படுவது ஜட்டாயுவை. அப்படியாக ஒரு மான் இது ராட்சசன் என்று தெளிவாக சொல்ல முடியாமல் அதற்பின்னே சென்றவர் நீர். அப்படி சென்றவரான நீர் எப்படி இந்த ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை அளித்தீர் என்று இந்த ஸ்லோகத்திலே கேட்கிறார். சரி, அப்படி அந்த பக்ஷிராஜன் யாராலே கொல்லப்பட்டான்? பிராமண ஜாதியனான ராவணனாலே கொலை செய்யப்பட்டான். பறவை ஜாதி திரியக் யோனியிலே பிறந்தது அந்த ஜட்டாயு பறவை. அதற்கு மோட்சத்துக்கு போகும்படி தான் செய்தருளினான். பிராமண ஜாதியைச் சேர்ந்தவனாலே கொல்லப்பட்டால் அந்த பிறவியிலே அந்த ஜீவனுக்கு மோட்சம் கிடையாது. அதற்கு எதிராக ராவணனாலே கொல்லப்பட்ட ஜட்டாயுவை மோட்சத்திற்கு இந்த எம்பெருமான் அனுப்புகிறான். இப்படி மோட்சத்திற்கு ஜட்டாயுவை அனுப்ப சமர்த்தராக இருக்கும் நீர் பிராட்டியை தேடிக்கொண்டு போய் அவளை பெறுவதற்கு அசமர்த்தனாய் வருந்தினீரே. அவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது அழுதீரே. இது எப்படி என்று அடுத்த ஸ்லோகத்திலே கேட்கிறார். மனுஷ பிறவியிலே பிறந்தவரான நீர் எப்படி மோட்சத்திற்கு அனுப்பி வைத்தீர் என்ற கேள்விக்கு சுவாமி நம்பிள்ளை ஒரு சமாதானத்தை அருளுகிறார். அதாவது, ராமஹா சத்தியேன லோகான் ஜெயதி என்று. ராமன் சத்தியத்தாலே எல்லா உலகங்களையும் வெல்லுகிறான் என்று. இந்த இடத்திலே ராமன் ஸ்ரீவைகுண்ட லோகத்தையும் வென்றுவிட்டான். அதனாலே அவனால் எல்லா இடத்துக்கும் ஜட்டாயுவை அனுப்ப முடியும். அப்படி சமர்த்தனாக இருந்தபடியினாலே அவன் ஸ்ரீவைகுண்டத்திற்கு ஜட்டாயுவை அனுப்பி வைத்தான். மேலே அடுத்த ஸ்லோகம். மேலே வாரிவதம் குறித்தாக இருக்கும் ஸ்லோகங்கள். சாலான் ஹி சப்த சகிரீன் சரசாதனான்யான் ஏகேஷு மந்த ஜபதோ நிரபத்ரயஸ்துவம் தேஷுவே கவிவத நகின்னக பிப்ரணுன்னம் சாகாமிருகம் மிருகயசே ஸ்மகதம் ரசகாயம் என்று. அதாவது, எம்பெருமானே, நீர் 7 விருட்சங்களை ஒரே பானத்தினாலே துளையிட்டு செலுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட நீர் ஒரு மரத்திற்கு கூட சமானம் இல்லாதவனாக இருக்கும் வாரியினாலே துரத்தி அடிக்கப்பட்டவனான சுக்ரீவனை எதற்காக துணையாக கொண்டீர் என்று கேட்கிறார் முதல் ஸ்லோகத்திலே. இப்படி தன்னுடைய பலத்திலே ஒருபடியாலும் சமானம் இல்லாதவன் இந்த வாலி. அப்படிப்பட்ட வாலியின் கையாலே பலவாறு அகப்புண்டு அடிபட்டு வந்தவன் இந்த சுக்ரீவன். இவனாலே எம்பெருமானுக்கு என்ன பிரயோஜனம்?
இவனுடைய நட்பாலே என்ன லாபம் கிடைத்தது இவனுக்கு விஸ்வாசத்தை கொடுக்க வேண்டும் என்கிற இச்சை இவனுக்கு ஏன் பிறக்க வேண்டும்? அந்த விஸ்வாசத்தை கொடுப்பதற்காக இவன் ஏன் அந்த மராமரங்களை 7 மரங்களை எய்ய வேண்டும், வீழ்த்த வேண்டும்? இவையெல்லாம் செய்தது அனாவசியமே என்று கேட்கிற விடத்தில் சுக்ரீவன் ராமனிடத்திலே புகுந்து அபயம் வேண்டினான், சரணாகதி செய்தான். அவனுக்கு அபயப்பிரதானம் செய்ததாலே, அவன் தாசனாயும் சகாவாயும் இருப்பதாலே ராமன் வாலியை இந்த இடத்திலே கொன்றான். அடுத்து பொதுவாக பலருக்கும் இருக்கும் ஒரு கேள்வி. அவர்களுக்கு இருக்கும் கேள்வியை தானே கூறத்தாழ்வான் கேட்டு அதிலே இருக்கும் சமாதானத்தையும் அருளி செய்கிறார். அந்த சமாதானமாகப்பட்டது, யத்வா மிருகம் மிருகயுவத் மிருகயாபதேசாத் அன்னோ ஜகன்னது சத்ருவதாபிமுக்யாத் தத்யுக்தமேவ தவராகவ வம்சஜஸ்ய திரியக்ஷு நைவஹி விபக்ஷதயோபசாரா என்று. அதாவது வாலியை ராமன் மறைந்திருந்து வீழ்த்தினானே, அது எப்படி பொருந்தும் என்கிற விடத்திலே ராமனுக்குண்டான மேன்மையையும் வாலிக்குண்டான தாழ்ச்சியையும் இந்த இடத்திலே ஆழ்வான் அருளி செய்கிறார். அதாவது இக்ஷ்வாகுவினுடைய வம்சத்திலே பிறந்தவன் இந்த ராமன், சர்வஸ்வாமியாக இருப்பவன், அரசனாக இருப்பவன். அப்படிப்பட்டவனுக்கு காட்டு மிருகமான ஒரு வானரம், அந்த வானரம் எப்படி எதிரியாகும்? அந்த எதிரியோட இவன் நேர்முகத்தில் யுத்தம் செய்தால் என்ன சிறப்பு? அப்படி நேர்முகத்தில் யுத்தம் செய்ய வேண்டியதே இல்லையே. அப்படி இல்லை என்பதாலே அவன் இந்த வாலியை ஸ்ரீராமன் மறைந்திருந்து கொன்றது உபசாரியத்கிருத்வ பிரதிபத்தியும் தகாது என்று சொல்லு. உபசாரமாகவும் இவனை சத்ரு என்று நினைக்க முடியாது. அதனாலே அவனை மறைந்திருந்து வீழ்த்தியதே சரி என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். மேலுள்ள ஸ்லோகங்களிலே தான் இந்திரர்களான தேவர்களாலேயும் செய்ய முடியாத விஷயமான குரங்குகளை கொண்டு பாலம் அமைத்தலான செயலை செய்து காட்டினான். அப்படி குரங்குகள் என்பவை ஸ்திர புத்தி இல்லாதவை. அப்படிப்பட்ட வானரங்களை கொண்டு தான் கடலை கடக்கும்படியாக ஒரு பாலத்தை உண்டு செய்தான். அந்த வைபவத்தை சொல்லி, பிறப்பிலியான இந்த எம்பெருமான் தேவஸ்ரேஷ்டனான வருணனையே தன்னுடைய பராக்கிரமத்தினாலே ஜெயித்தான். அப்படி ஜெயித்திருந்து பிரம்மருத்ராய தேவர்களாலே இவனை ஸ்துதிக்கப்படியாக இவன் எழுந்தருளி இருந்த போதிலும் இந்திரஜித்தினாலே மயக்கமடைய செய்யப்பட்டானே, அது எங்கனம், அது என் என்று அருளுகிறார். அடுத்த ஸ்லோகம் மிக முக்கியமான ஸ்லோகமான பீஷண சரணாகதி. அப்திம் ந தேரித ஜிகேதன ராட்சசேந்திரம் நைவாஸ்ய ஜஜ்ஜித யதாச்ச பலாபலம் துவம் நிஸ்சம்சய சபதிதஸ்ய பதேபிய ஜிஷிஞ்சஹ தஸ்யானுஜம் கதமிதம் ஹி விபீஷணம் ச என்று. அதாவது, எம்பெருமானே, நீ இன்னும் கடலையே கடக்கவில்லை, ராவணனையும் ஜெயிக்கவில்லை. இந்த ராவணனுடைய பலத்தையும் பலவீனங்களையும் நீ அறியவில்லை. இப்படி இருக்கும் வேளையிலே அவனுடைய தம்பியான விபீஷணன் உன்னுடைய திருவடிகளே வந்து விழுந்தான், சரணாகதியை பெற்றான். அவனுக்கு ராவணனுடைய பதவியான அந்த ராட்சசேந்திரனுடைய இலங்கை பதியை எப்படி அவனுக்கு அபிஷேகம் செய்து வைத்தாய்? அவனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் செய்து வைத்தாய்? அவனுடைய பலங்களையும் நீ அறியவில்லை, அவனோடைய யுத்தமும் செய்யவில்லை. இப்படி இருக்கிற வேளையிலே கதம், எப்படி நீ விபீஷணாழ்வானுக்கு லங்கா ஐஸ்வர்ய அபிஷேகம் செய்தள்ளினாய் என்று கேட்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலே தெற்கு சமுத்திர கரையிலே எம்பெருமான் இருக்கிறான். இந்த சமுத்திரராஜனிடத்திலே சரணாகதி பெற்று சரணாகதி செய்து அங்கே அந்த கரையிலே, திருப்புலானி கரையிலே எழுந்தருளி இருக்கிறான். அப்படி இருந்த வேளையிலே அந்த சமுத்திரராஜன் இடம் கொடுக்கவில்லை இன்னும். அதனாலே எம்பெருமான் ஒரு கோபம் கொண்டவனாக தன்னுடைய பானத்தை எடுத்து அந்த சமுத்திரத்தின் பேரிலே விட எத்தனிக்கிறான். அவ்வேளையிலே அந்த சமுத்திரராஜன் தோன்றி எம்பெருமானிடத்திலே க்ஷமை பெற்று தான் இப்படியாக ராமர் எழுந்தருளுவதற்கு பாலம் கட்டி கொள்ளலாம், அதற்காகத்தான்
ஒத்துழைக்கிறேன் என்று சொல்ல, ராமன் தொடுத்த அம்பு வீணாகாது என்று சொல்லி, இந்த அம்புக்கு உன்னுடைய எதிரிகளை இரையாக்குகிறேன் என்று சொல்லி, சமுத்திரராஜனுடைய எதிரிகளாக இருப்பவர்கள் வடக்கு திவீபத்திலே ஒரு தீவிலே இருப்பவர்களை அந்த அம்புக்கு இரையாக்கி இக்கரையிலிருந்தே முடித்து கொடுத்தான் எம்பெருமான். இப்படியாக பெருமான் சரணாகதி செய்தும் வராதவனான, பின்னர் அம்பை எடுத்த பின் வந்தவனான சமுத்திரராஜன், அந்த சமுத்திரராஜனுடைய எதிரிகளை இந்த தெற்கு கரையில் நின்று கொண்டு வடக்கு கரையிலே அவர்களை வீழ்த்தினவன், தான் எழுந்தருளியிருக்கும் தெற்கு கரையிலேயே இருந்து கொண்டு இந்த இலங்கையை பஸ்மமாக்கினால் என்ன, அப்படி செய்யாதே விட்டானே என்று கேட்கிறார். அப்படி ராமபிரான் செய்தால், ராவணனிடத்திலே இன்று போய் நாளை வா என்று சொன்னானே அந்த கருணையினாலே, அந்த கருணையை ராவணன் பேரிலே காட்டாதே இருந்திருப்பானே, அதை காட்ட வேண்டும் என்பதற்காக தாமே அங்கிருந்து கிளம்பி அவனிடத்திலே சென்று அவனுக்கு அந்த கருணையை காட்டினான். அப்படி காட்டிய எம்பெருமான் தன்னுடைய சக்தி என்கிற ஆயுதத்தாலே மயங்கச் செய்தான் லக்ஷ்மணனை. அப்படி லக்ஷ்மணனை மயங்கச் செய்த போதிலும் சத்ருவானவன் அந்த லக்ஷ்மணனை கையிலே தூக்க முயலும்போது மிகவும் கனத்தவனாக இருந்தான். அப்படி கனத்தவனாக இருக்கும் அந்த லக்ஷ்மணனை ஹனுமன் தூக்கும்போது ஒரு பூமாலையை எடுக்கும்படியாக சுலபமாக வந்துவிட்டான். மயக்கத்திலே இருப்பவன் எப்படி சத்ருவுக்கு கனமானவனாகவும் பக்தனுக்கு எடை குறைந்தவனாகவும் சுலபமாக ஒரு மாலையை எடுத்துக்கொண்டு போட்டுக்கொள்ளுமா போல சுலபமானவனாகவும் எப்படி ஆக முடியும்? இந்த மயக்கத்தை போலத்தான் நீர் இந்திரஜித்தினாலே உண்டான அம்பிற்கும் மயங்கினீரோ என்று இந்த இடத்திலே கேட்கிறார். மேலுள்ள ஸ்லோகத்திலே எம்பெருமான் ராமன் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளின விஷயத்தை சொல்லி அக்காலத்தை தாம் இழந்த துக்கத்தையும் சொல்லுகிறார். ஹாஹந்த ஹந்த பவத சரணார விந்தத்வந்த்வம் கதானு விஷயீ பவிதா மமாக்ஷ்ணோஹோ யோகம் நிர்விகள தந்தகாரைஹி விருக்ஷைஸ்திருஷ்ணைஷ்சு ச சுலபம் சமயம் வியதீதா என்று. அதாவது, ராமபிரானே, இந்த காலத்திலே நீ தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளும் வேளையிலே புல் மரம் முதலானவைகளையும் உன்னோடே எடுத்து சென்றாய். அப்படிப்பட்ட காலத்தை நான் இழந்தேனே, இனி இது எப்போது ஆகப்போகிறது என்று வருத்தப்பட்டு அடுத்த ஸ்லோகத்திலே, எம்பெருமானே, உன்னை பிரிந்தால் இந்த மரங்களும் செடிகளும் எப்படி வாடிப்போகும்? உன்னுடைய திருவடியினுடைய குளிர்ச்சியாலே இவைகள் செழிப்பாக உள்ளன, உன்னை பிரிந்தால் இவை வாடிப்போகுமே என்று சொல்லி, இந்த மரங்களும் புல்லுகளும் கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்த விதமான ஒரு யோக்கியத்தையும் இல்லாதவையாக இருக்கின்றனர். யோகாபியாசம் பண்ணுவதற்கும் இதற்கு இந்திரியங்கள் இல்லை, ஞானமும் இல்லை, அனதிகாரிகளாக இருக்கின்றன. அந்த இப்படியாக இருக்கும் இந்த புல்லுகளையும் நீர் வைகுண்டத்துக்கு ஏற்றினீர், கர்மபந்தத்தை கடந்து உத்கிருஷ்ட கதியை அடைவித்தீர். அப்படிப்பட்ட நீர், கல்யாண குணங்களை உடையவனான ஸ்ரீ ராமபிரானே, நீர் உம்முடைய திருவடியிலே சதா சர்வ காலமும் எழுந்தருளியிருக்கும் நபவியாக்கரண பண்டிதனான ஹனுமனை, உனது சரிதத்தை நித்தியம் அனுபவித்து கொண்டே இருக்கும் அந்த ஹனுமன் இவ்விடத்திலேயே இருந்து கொண்டு மோட்சத்தையும் திரஸ்கரித்து, அதாவது மோட்சத்தையும் வேண்டாம் என்று சொல்லி உன் சரிதத்தை இங்கேயே அனுபவித்து கொண்டு இருக்கிறாரே என்று எதிர்த்தட்டான இரண்டு விஷயங்களை கொண்டாடுகிறார். கடைசியாக ஸ்ரீராமாவதார வைபவங்களை முடிக்கும் விதமாக, ஸ்ரீராமனே, எப்படி சீதா பிராட்டியாரோட நீர் சேர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய திருமடியிலே தேவரீர் திருக்கண் வளர்ந்தருடைய பொழுது காகாசுரன் வந்து அபச்சாரப்பட்டானோ, அப்படி அபச்சாரப்பட்டவனையும் நீ சமித்தாய், மன்னித்தருடினாய், பொறுத்தருடினாய். அப்படி நீ பொறுத்தருடியமையாலே மிகவும் அதிகமாக தீரக்கழிய குற்றம் செய்திருக்கின்ற என்னை போன்றவர்களுக்கும் அச்சம் நீங்கி உன்னுடைய திருவடி தாமரைகளை தாம் கூடுவோம் என்று விசுவாசத்தோடே இருக்கிறேன் என்று கடைசி ஸ்லோகத்திலே ஆழ்வான் அருளி செய்து முடிக்கிறார். மேலே உண்டான விஷயங்கள் ஸ்ரீ கிருஷ்ணாவதார விஷயங்களாக அமைந்திருக்கின்றன.
சாபூதனா சகடமர்ஜுனயோஷ்ச யுக்மம் பால்யோசிதான்ய பரச்சேஷ்டித விஷ்புலிங்கே யஸ்யாலபந்த ஷலபத்வ மகோனிகூடः சத்வம் விரஜே வவ்ருதீக்ஷே கில கம்சபீத்யா. எம்பெருமானே, நீர் மிகவும் பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கிறீர். பூதனையையும் சகடாசுரனையும் 2 மருத மரங்களையும் சிறுபிள்ளையாக இருந்த போதிலேயும் நீர் ஜெயிக்க வல்லீராக இருக்கிறீர். அவர்களை வீழ்த்தினீர். இப்படியாக இருக்கும் பல சேஷ்டிதங்களினாலே அசுரர்களையும் ராட்சசர்களையும் உம்முடைய தேஜஸுக்கு விட்டில் பூச்சியாக வீழ்த்தி செய்த நீர் கம்சனுக்கு பயந்து அவனிடத்திலே இருந்து ஒளிந்து கொண்டிருந்தீரே, அது எப்படி சாத்தியம்? அது எங்கனம் பொருந்தும்? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று அனுபவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலே வெண்ணெய் களவை சொல்லுகிறார். கண்ணபிரானே, நீ சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவன். நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தையும் லீலா விபூதியான இந்த லோகங்களையும் இந்த அண்டங்களையும் உடையவனாக இருக்கிறாய். இப்படி நித்தியசூரிகள் சதா தரிசனம் செய்யும் இடத்திலே நின்று சகல ஐஸ்வர்யங்களோடையும் கூடியிருக்கும் நீர், ஸ்ரீதேவியோடு கூட இருக்கும் நீர், இப்படி 1000 மனைகளிலே புகுந்து வெண்ணெயை ஏன் களவாக தின்ன வேண்டும்? அவர்களுடைய கிரகத்திலே புகுந்து வெண்ணெய் திருடி ஏன் உண்ண வேண்டும்? சரி, அப்படி உண்டீரே, உம்முடைய கிரகத்திலே வெண்ணெய் இல்லையா என்னால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன் உடைய திருமாளிகையிலே இருந்து பிறந்து அங்கே அதிகமாக நவநீதம் முதலான பால் தயிர் முதலான சகல வஸ்துக்களும் அதிகமாக இருக்கச் செய்தேயும் நீர் சென்று பக்கத்து வீட்டிலே திருடினீரே. அப்படி திருடினீர், சரி, ஆனால் அவர்களுடைய கண்முன்னே போட்டு பானையை உடைத்தீரே. பெருங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசை கேட்கும் என்கிறபடியே களம் உடைகிற போதே ஓசை கேட்டு களிக்கைக்காக இந்த கண்ணன் இந்த சேஷ்டிதங்களை செய்கிறான். இப்படி செய்கிறவன் மாட்டிக்கொள்ளுகிறான். மாட்டிக்கொண்டவன் யார்? இந்த சகல சேதனர்களுடைய சம்சார பந்தங்களையும் அறுக்க வல்லவன். அப்படி அறுக்க வல்லவனாக இருப்பவன் யசோதை கட்டிய தாம்பினுடைய அந்த கயிற்றை அவிழ்த்து கொள்ள அசமர்த்தனாய் கட்டுண்டு அழுது கொண்டு அந்த பிள்ளை உரலினோடு ஏங்கி இருந்தானே, அது எவ்வளவு ஆச்சரியம் என்பதை அனுபவிக்கிறார். இப்படியாக இந்த கண்ணனுடைய இளம் பாலகனாக அவன் இருக்கும் அவன் செய்யும் திருவிளையாடல்கள் அளவற்ற கலைகளை உடையது, மிகவும் அழகானது என்று அருளிச் செய்கிறார். மேலே என்னாமநாத நவநீத மசூர சூரஸ்துவம் தச்சாதனாய யதிதே மதிராவிராசீத் கிம் முக்த திக்த மமுனா கரபல்லவம் தே காத்ரே பிரம்ருஜ்ய நிரகாக கில நிர்விசங்கா என்று. கண்ணபிரானே, நீர் பெரிதும் சிறிய மிகவும் அளவு கடந்த ஞானத்தை உடையவனான பரமாத்மா. அப்படியாக இருக்கும் இந்த கண்ணபிரான் என்ன செய்கிறான் என்னால், தான் வெண்ணெயை வழித்து உண்டு விடுகிறான். உண்ட பின்னர் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இவர்களிடத்திலே பிடிபடக்கூடாது என்று தெரிந்து என்ன செய்கிறான் என்னால், தன்னுடைய வாயிலேயும் கையிலேயும் வெண்ணெய் இருந்தால் இவன் அகப்பட்டு கொள்வான். இப்படி அவன் அகப்பட்டு கொள்ளாது இருக்க வேண்டும் என்பதற்காக கையிலேயும் வாயிலேயும் இருக்கும் வெண்ணெயை எல்லாம் எடுத்து தன்னுடைய உடலிலே பூசிக்கொள்ளுகிறான். அதாவது, கையிலும் வாயிலும் வெண்ணெய் இல்லையே, உடம்பிலே பூசிக்கொண்டால் என்ன என்று அந்த வெண்ணெயை தன்னுடைய சரீரத்தின் முழுவதும் தடவிக்கொள்ளுகிறான். இப்படி ஒரு மௌக்தியம் உண்டோ? இப்படி ஒருவன் உண்டோ? கையிலும் வாயிலும் வெண்ணெய் இல்லாதிருந்தால் என்ன, உடம்பு முழுக்க வெண்ணெய் தடவி கொண்டிருக்கிறானே என்று கொண்டாடுகிறார் 39வது ஸ்லோகத்திலே. 40வது ஸ்லோகத்திலேயும் 41வது ஸ்லோகத்திலேயும் ஆழ்வார்கள் முதலானவர்கள் எம்பெருமான் இப்படி கட்டுண்டிருந்தமையை பொறுக்க மாட்டாதிருக்கிறார்கள் என்று காட்டும் விதமாக அருளிச் செய்கிறார். மற்றொரு கடைவெண்ணெய் களவினில் உறவிட யாப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவே என்று காட்டும் விதமாக இப்படி யசோதையினிடத்திலே ஒரு மிகவும் பவ்யமானவனாக தான் இருந்து
களவு செய்து அகப்பட்டு அவள் தாம்பாலே கட்டினாள். அப்படி கட்டுண்டு நீ இருந்துகிறாயே என்று ஆழ்வார்கள் அருளிச் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவத்தை இந்த 2 ஸ்லோகங்களாலே கூறத்தாழ்வான் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய அழகை வர்ணிக்கிறார். பரமபுருஷனே, அழகிய திருக்குழல் நுனியை உடையதும் நிர்மலமானதும் தாமரை போன்ற நீண்ட திரு கண்களை உடையதும் புருவவட்ட விலாசத்தை உடையதும் புன்முறுவலை உடையதும் உயர்ந்த நாசிகையும் உடையதுமான உன்னுடைய திருமுகத்தை கொண்டு ஆயர்களுடைய வீட்டிற்கு சென்று நீ வெண்ணையை திருடுகிறாயா அல்லது அவர்களுடைய மனசை திருடுகிறாயா என்று கேள்வி கேட்கிறார். 44வது ஸ்லோகத்திலே கோபால போகதையா நிபிருத்தம் தரித்ரீம் ஆவஸ்து காம இவசன்னபி பால்ய லௌல்யாத் ஐந்திரியம் நிஹத்ய மகமத்ரிமதோ ததானஹ கிம் தஸ்தி தேஷ சுரகணாய சபாசவாய. அதாவது, நீ மாடு மேய்த்து சிறுபிள்ளையாக குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தாய். பால்யோஜித சபலத்தாலே தேவேந்திரனுடைய விழாவை விலக்கி அதற்கு பின்னால் உண்டான அந்த கடும் மழையிலே இந்த கோபர்களை காக்கும் பொருட்டு ஒரு கோவர்தனத்தை எடுத்து உத்தாரணம் செய்து கோவர்தனத்தை குடையாக பிடித்தவனாக இருக்கிறாய். இப்படி இந்திரனோடு கூடின தேவ சமூகத்துக்கு ஏன் எதிரியாக நின்றாய் நீ என்று இந்த இடத்திலே கேட்கிறார். அடுத்து வரும் ஸ்லோகங்களிலே அவன் வேணுகானத்தை இசைத்த வைபவத்தையும் அதனாலே உண்டான சகல ஜீவராசிகளிடத்திலேயும் உண்டான பாவத்தையும் அருளி செய்கிறார். அப்படியே குரவை கூத்திலே உன்னோடு சேர்ந்து ஆடிய இடைப்பெண்கள் அந்த தாபத்திலே, விரக தாபத்திலே நீ நடந்து சென்ற வழியை கொண்டு, நீ சென்ற வழியிலே கொண்டு எந்த மணல்களை அடைந்தார்களோ, எந்த வெளிகளை அடைந்தார்களோ அந்த மணல்களில் ஒருவனாக அடியேன் பிறக்கப்பெறவில்லையே என்று வருந்தி நபிரான் புஷ்பங்களை பறிக்கும் பொருட்டு மரங்களிலே ஏறி அந்த திருவடி தாமரைகள் பட அந்த மரத்திலே நின்ற அந்த புல்களிலேயும் அந்த கொடிகளிலேயும் நின்ற அந்த மரங்களும் கொடிகளும் செடிகளும் பிருந்தாவனத்திலே இப்போது இல்லையாயினும் அதனுடைய பரம்பரையிலே உண்டான விருட்ச முதலான இந்த தாவரங்கள் அங்கே இருக்கின்றன. அவைகளே எனக்கு பிராபியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலே இவ்விடத்தில் உபய விபூதிகளையும் உடையவனாகவும் உத்கிருஷ்டமாயிருக்கிற ஒரு தேஜஸாகவும் பிரகிருதி மண்டலத்துக்கு அருகே இருக்கிற அந்த தேஜஸானது மயில் தோகை மாலை அணிந்து கொண்டு கோபாலன், அதாவது மாடு மேய்க்கும் பிள்ளையாக அலங்காரங்களை செய்து கொண்டு பசுக்களின் தூளியாலே, அதாவது பசுக்கள் நடக்கும்போது ஏற்படுகிற புழுதியானவை அந்த புழுதி தன்னுடைய திருக்குழல்களிலே படிந்தவனாக இருக்கிற கண்ணன் தன்னுடைய நெஞ்சுளிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த கண்ணனிடத்திலே தன்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார். 56வது ஸ்லோகத்திலே யத்வை ஜராசுத பயாத் விபலாயதாஸ்துவம் தச்சேன் மனுஷ்ய சரிதானுவிதானஜந்தே தர்ஹி திரிலோகு குரு மீஸ்வரம் ஈஸ்வராணாம் பானாகவே கிமதி சம்புஜ் மஜ்ரும் பயஸ்துவம் என்று. அதாவது, இந்த கண்ணபிரான் ஜராசந்தனோடே யுத்தம் செய்கிற வேளையிலே பயந்து ஓடினான். காளையவனன் என்று ஒருவன் செருக்கோடே திரிந்து கொண்டிருக்க அவன் நாரதரிடத்திலே இங்கு சூரராக இருப்பவர் யாரேனும் உளரோ என்று கேட்க யாதவர்கள் உண்டு, மதுரையிலே இருக்கிறார்கள் என்று நாரதர் அனுப்பி வைத்தார். அவனோடே யுத்தம் செய்வதை தவிர்க்கும் பொருட்டு கண்ணபிரான் தன்னுடைய ஜனங்களோடே மதுரையிலிருந்து கிளம்பி சமுத்திரராஜனிடத்திலே 12 யோசனை நிலம் பெற்று துவாரகையை அமைத்து அந்த இடத்திலே அவர்களை இருக்கச் செய்து தான் நிராயுதபாணியாக மதுரையை விட்டு வெளியே வந்து ஓடி பிழைத்தான். அவன் ஓடி பிழைக்கிறான் என்று புரிந்து கொண்ட இந்த காளையவன் அவனை பின்தொடர்ந்து ஓடி வரான். பின்தொடர்ந்து ஓடி வந்தவன் கண்ணன் ஒரு குகைக்குள்ளே நுழைந்ததை கண்டு அவனும் நுழைய அங்கே முசுகுந்த சக்கரவர்த்தி தேவாசுர யுத்தத்திலே தேவர்களுக்கு துணையாய் இருந்து அதனாலே உண்டான சிரமம் தீரும் பொருட்டு சயனித்திருக்க அவரை கண்ணன் என்று நினைத்து எழுப்ப தன்னுடைய பார்வையினாலேயே காளையவனனை எரித்து அங்கே முசுகுந்தன் கண்ணனுடைய சேவையை பெறுகிறார். இப்படியாக மனுஷ ஜாதிக்கு அனுகுணமாக இவன் பயந்து ஓடினானாகில் அதுவே சரி என்று வைத்து கொண்டோமாகில் இந்த இடத்திலே பானாசுர யுத்தத்திலே ஜிரும்பகாஸ்திர பிரயோகம் பண்ணி
சிவனை கொட்டாவி விட்டுக்கொண்டே கிடக்கச் செய்தது எப்படி பொருந்தும்? அங்கேயும் இவன் ஓடியிருக்க வேண்டுமல்லவா? முண்டநீரன் மக்கள் வெப்பு ஓடிடக் கண்டு என்கிறபடியே அவை ஓடின ஓட்டம் நீ ஓடியிருந்தாலன்றோ மனுஷ சரிதானுகுணமாக இது இருந்திருக்கும். அவர்களையல்லவோ நீ ஓட விட்டாய். இது எப்படி பொருந்தும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். மேலே உத்தரையின் கர்ப்பத்திலே இருந்த எரிந்து கிடந்த அந்த செத்து கிடந்த பிள்ளையான பரீட்சித்தை கொண்டு கொடுத்ததும், சாந்தீபனி ரிஷியினுடைய பிள்ளைகளை அவர்களை மீட்டு கொண்டு வந்ததும், வைதிகனுடைய பிள்ளைகளை ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து மீட்டு கொண்டு வந்ததும், இப்படியாக எல்லாம் மனுஷன் செய்கிற நிலையாய்வை, இப்படியான செயல்களை அரிய செயல்களை நீ செய்திருக்கிறாயே என்று சொல்லி அவருடைய திருவடிகளிலே சரணம் புகுகிறார். சரணம் புகும் ஸ்தோத்திரம் கடைசி ஸ்லோகம் 61வது ஸ்லோகம். பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜோ நோபேக்ஷணம் மம தவோசித ஈஸ்வரஸ்ய த்வஜ்ஞானசக்தி கருணாசு சதிஷு நைவ பாபம் பராக்கிரமிதுமர்ஹதி நாமகீனம். எம்பெருமானே, பாபிஷ்டனாக அடியேன் இருந்தாலும் சரணாகதனாக இருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் கழிந்த பின்னர் நீ ரட்சிப்பேன் என்று சொன்னால் அது உனக்கு பொருந்தாது. சர்வஜத்வ சர்வசக்தி உடையவனான நீ, சர்வபூத சுகிருத்தாக இருக்கும் நீ, உன்னுடைய இந்த மேலான குணங்களுக்கு முன்னர் என்னுடைய பாவத்தை ஒரு பொருட்டாக எண்ண முடியுமோ? அவைகளை புல்லென கொண்டு அவைகளை அழித்து நீர் இந்த அடியவனை அனுகிரகித்து அருள வேண்டும். அடியேனை இந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய குணங்களையே கொண்டு திருவுள்ளம் பற்றி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். இதோட சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்த அதிமானுஷஸ்தவம் நிறைவு பெறுகிறது. எல்லா ஸ்லோகங்களும் திகட்டாத தேன் போன்றவை. அவைகளிலே காலத்தின் குறைவு காரணமாக நாம் சில ஸ்லோகங்களையே அனுபவிக்க முடிந்தது. இதிலே உள்ள குறைகளை பொறுத்தருளுமாறு பிரார்த்திக்கிறேன். குரத்தாழ்வான் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.